அதை ஏல விட்டா கார்பரேட்டுகள், RSS கார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதுதான் தந்திரமான ஒரு சட்டம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து மதத்தையோ இந்த மோகன் சி லாசரஸ் விமர்சிக்கிறாரு. RSS பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்தியாவில் கோடிக்கணக்கான முறை, ஆயிரக்கணக்கான முறை இங்க பேரிடர் நடக்கும் போதெல்லாம் RSS முதலில் போய் நின்றது. நீ ஒரே ஒரு சான்று, உன்னுடைய ஜீசஸ் ரெடீம்ஸ் ஒரே ஒரு தடவை இங்க பேரிடர் நடக்கும் போது நான் போய் நின்னு சொல்ல பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அது கஜா புயலாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எதோட நீ இப்ப யாராவது உதவி பண்ண? ₹1 உதவி பண்ண மாட்டான். வரக்கூடிய ஃபண்டை தனது குடும்பத்து பேர்ல, தனது பேர்ல பட்டா போட்டுக் கொள்ளத்தான் மோகன் சி லாசரஸ் லாய்க்கே தவிர மற்றபடி அவன் மக்களுக்கு இதை செய்தான் அதை செய்தான்னா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவன் நன்மைகள் அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு செய்ததே கிடையாது. அவங்கள மூளைச்சலவை செய்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறானே தவிர அவங்களுக்கும் புத்தி கிடையாது. இவன் ஒரு மனுஷன் தானே, இவனுக்கும் ஒரு சாவு உண்டாச்சே. ஏன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி, ஜீசஸோடைய இறை தூதர் தானே, ஜீசஸ் என்னதான் தூதரா வச்சிருக்காருன்னு சொல்றல, எத்தனை வருஷம் நீ வாழ்வு நீ சொல்லி பார்க்கலாம். எத்தனை வருஷம் நான் மோகன் சி லாசரஸ், நான் இறை தூதர், நான் இயேசு கிட்ட நேரடியா போன்ல பேசுறவன். நான் எனக்கு இயேசு இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நான் 150 வருடம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனிதனுக்கும் வர மாதிரி தான் உனக்கு சாவு வரும். நீ இயேசு கிட்ட போன்ல பேசினா மட்டும் உனக்கு இயேசு 150 வருஷம் ஆயுள் கொடுத்துருவாரா? 200 வருஷம் ஆயுள் கொடுத்துருவாரா? கிடையாது. மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் மரணம் உண்டு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் ஒண்ணுதான்.